பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இதுக்கு நான் முதல் மார்க் என்ன பண்ணணும்? ஆடணுமா? அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். தமிழ் திரையுலகிலே ஐயா பெரியவர் ஒய்ஜிஎம் ஐயா அவர்களையும் ஐயா வேலராமூர்த்தி மற்றும் உள்ள நட்டி சார், இந்த படத்தினுடைய கதாநாயகிகள் ஜிப்ரன் சார், எடிட்டர் மற்றும் உள்ள ஒட்டுமொத்த டெக்னீஷியன், இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் மும்பை தமிழர்கள் சார்பாக பணிவான வணக்கம். இந்த படத்தினுடைய பூஜையை எனது மூத்த சகோதரர் மும்பையில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் தான் நிதின் தேசாய் ஸ்டுடியோ பட்ஜெட்டில் மும்பை அவுட்டரில் இருக்க நிதின் தேசாய் ஸ்டுடியோவில் சாமி மட்டும் மங்களகரமாக அந்த பூஜையை துவக்கி வச்சார். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கே நிறைய இஷ்யூஸ் போணுச்சு. அவ்வளோ பிரச்சனைகள் ரொம்ப அசாத்தியமாக எனக்கு உடன்பெறுவா சகோதரர் மோகன்ஜி அவர்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கணும்னே உங்கள் குடும்பம் நம்ம சகோதரர் அண்ணா எம்எல்ஏ மட்டும் எங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டிவாக இருந்தால் போதும், நான் டெஃபரெண்டாக அந்த படத்தில் ஜெயிச்சிருவேன். டே அண்ட் நைட்டு அவ்வளோது எஃபோர்ட் போட்டு அந்த படத்தை ஒர்க் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அங்கே இருந்தோம். அண்ணன் எம்எல்ஏ ஒரு 38 நாள் 28 days என்னமோ ஷூட் போணுச்சு. அண்ணன் எம்எல்ஏ ஒரு டீமே அங்கே மோகன் சார் பக்கத்துலேயே இருக்க வச்சுட்டார். மராட்டி படங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸில் இந்த நிதின் தேசாய் ஸ்டுடியோவில் ஷூட் போனது. அதில் அங்கே உள்ளவங்க சில பார்சியாலிட்டி பண்ணாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் பிரச்சனைகள் வந்தது. அத்தனை பிரச்சனைக்கும் கொஞ்சம் கூட தயங்காமல் நாங்கள் ஒரு டீம் அண்ணன் அங்கேயே வச்சுருந்தார். அந்த பேக்கப் ஆகி போகிறது நிதின் தேசாய் ஸ்டுடியோவில். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. டெக்னீஷியன்லேருந்து அவ்வளோ பேரும், ப்ரொடியூசர் சார், டைரக்டர், எல்லாருக்கும் நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் சொல்கிற ஜென்ரல் வேர்டு தான். பட் எடிட்டராக ஃபஸ்ட் ஆடியன்ஸ் நான் தான் இந்த படத்துக்கு. டேரக்டரோட பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம், டிஸ்கஸ் பண்ணோம். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு அனைவருடைய ஆதரவும் தந்து இந்த படத்தை வெற்றி பெற வைக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது நாங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தார் டேரக்டர் அவர்கள். சின்ன சின்ன விஷயம்தான் முதல்ல ஆரம்பித்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய செட்டு வரும்ன்ற யாருக்குமே நினைக்கல. இது நல்லா வெற்றி பெறணும்னு நம்புகிறோம். வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். நன்றி சார். வாய்ப்பு கொடுத்த மோகன் சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி சார். உங்களுக்காக பயங்கரமா இப்ப நம்ம கதைக்கு எடுத்துட்டு இருக்க காலகட்டம் கொஞ்சம் குழப்பமான காலகட்டம். அதுக்கு முன்னாடியும் நமக்குள்ள போர்கள்லாம் நடந்திருக்கனாலும் நம்மளோட கலாச்சாரத்து மேல ஒரு தாக்குதல்ங்கிறது இந்த காலகட்டத்தில் தான் நடந்தது. அதில் ஒர்க் பண்ணி நல்லா ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் நன்றி. என்னோட வார்த்தைகளை பேசி அதுக்கு உயிர் கொடுத்த எல்லா ஆக்டர்ஸ்க்கும், டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும், டப்பிங் இன்ஜினியர் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதுக்கு ஒரு படைப்பாளிக்கு வெற்றிங்கிறது இன்னொரு சக எழுத்தாளரோட பாராட்டு. நல்லா இருந்ததுன்னு பாராட்டின ராமமூர்த்தி சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஸோ இந்த வாய்ப்பை அளித்த என்னோட டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் முதற்கண் என்னோட வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ இது ரொம்ப ஒரு பயத்தோடு தான் போனோம். ஆனால் சார் எல்லாத்துக்கும் எங்களை ஈஸியாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு அங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் டைரக்டர் சார் தான். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சாங் எடுக்கும்போது ஜானி சிராக் சார் தான் கலக்குனாரு. அந்த மூமெண்ட்டை இப்போ வரைக்கும் எல்லாருமே ஹுக் மூமெண்ட்டாக சோஷியல் மீடியாவில் எட்டு சேர்ந்த எங்கள் மீடியா பீப்புள்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ இங்கே மேடைகள் விழித்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். என்னால் பேச முடியல, என்னன்றது தெரியல. எனக்கு திரைத்துறையில் முன்னோடியாக இருக்கிற இயக்குநர்கள், எழுத்தாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடல் எனக்கு எம்கோனி பாடல் இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் நேதாஜி ப்ரொடக்ஷன்,
ஜுரான் சாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த மெட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதனால தான் அந்த மாதிரி வார்த்தைகள் எனக்கு வந்து பயன்படுத்தி இந்த பாட்டு நல்லா எழுத முடிஞ்சது. அந்த படத்துக்கு அனைவரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. கோடி சூரியனுக்கு சொந்தக்காரன் அன்பு தம்பி மோகன் தம்பி, ஒரு கண்ணை திறந்துட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. உண்மையில் என்னுடைய கனவை கண்ணை திறந்து கொண்டு பார்க்கிறேன். வாழ்க வாழ்க அன்பு தம்பி வீர படைப்பாளி மோகன். உன்னை காப்பது ஆதரிப்பது எங்கள் கடமை. இது ஒரு சின்னதாக அறிமுகத்தோடு ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். நான் 94 மீடியாவில் இருக்கேன். சன் டிவியில் 7 வருஷம் செய்தி துணையாசிரியராக இருந்தேன். ஒரு நண்பர் அறிஞர் சொல்லுவார், ஒரு மனுஷன் வந்து 60 வருஷம் வாழ்ந்திருக்கான், 60 வருஷமும் மைக் செட் பண்ணுறவனாகவே இருந்திருக்கான். அந்த மைக்கில் அவன் பேசுனது கிடையாது. நான் ரொம்ப வருஷம் அங்கே இருந்திருக்கேன். தம்பி மோகன் என்ன என்கிறது மேடை கொடுத்துருக்காரு. தம்பிக்கு என்னுடைய நன்றி. மோகனை பற்றி சொல்லணும்னா, இப்படி ஒரு தன்னம்பிக்கையான ஒரு ஆளை நான் வந்து பார்த்ததே கிடையாது. நீங்கள் யாரை வேணால் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். பாக்கெட்டில் 100 ரூபா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பல 100 கோடிக்கான நம்பிக்கை மோகனோட கண்ணில் தெரியுங்க. இந்த 5 மொழியில் வருதுங்க இந்த புத்தகம். ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு திருவண்ணாமலையில் ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர், அவர் வரலாற்றில் திருவண்ணாமலைன்னு ஒரு தொகுப்பு போடுறாரு. அப்போ ஒரு பல்வேறு ஆட்கள்கிட்ட கேட்குறாரு, வல்லால மகாராஜா பற்றி எழுதுறதுக்கு மட்டும் அவருக்கு ஆள் கிடைக்கல. அவர் தாமா பிரகாஷ்னு பேர். அவர் வந்து பல போராட்டங்கள் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை ஜெயிலே கழிச்சவர். கடவுளுக்கு வணக்கம். மேடையில் உள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பத்திரிகையாளர்களான உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த என் தம்பி மோகன்ஜி டைரக்டருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் மிக்க நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வெற்றி அடையக்கூடிய படத்தில் நானும் விருதாம்பாள்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லாருமே இந்த படத்தில் யாரும் நடிக்கலை, அந்தந்த கேரக்டரை வாழ்ந்திருக்காங்க. எங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. மேற்கொண்டு இந்த படத்துக்கும் எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுக்கணும். உங்களால் தான் நாங்களாம் வாழ்ந்துட்டுருக்கோம், இனிமேல் வாழணும். என் தம்பி மோகன்ஜி அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அவர் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தரை பாராட்டணும்னு நினைக்கிறேன். இந்த திரௌபதி 2 நடக்கிறதுக்கு அது முக்கியமான காரணம் வந்து சோழ சக்கரவர்த்தி சார் தான். ஏன்னா கண்டிப்பாக கேட்டுருங்க. ஏன்னா இதுக்கு 2 விஷயம் வேணும், நல்ல ஃபண்டு வேணும், தில்லு வேணும். இது 2மே அவர்கிட்ட ரொம்ப நல்லாவே இருந்தது. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு 4 வாட்டி சேரை பார்த்துருப்பேன். அவர் வருத்தப்பட்டோ இல்லை கோபமாவோ இல்லை முகம் இருக்குமாவோ இருந்ததில்லை, சிரிச்ச மெனிக்கே இருப்பார் சார். அதை பார்க்கும்போது தெரிஞ்சு என்னடா எப்படி இவ்வளோ ஸ்மைலிங்காக இருந்திருக்காரு எல்லாமே பார்க்குறோம். ஏன்னா அவரோட ஃபுல் ட்ரஸ்ட் வந்து நம்ம மோகன்ஜி சார் மேலே போட்டிருக்காங்க இந்த ட்ரஸ்ட்டை. ஏன்னா இல்லை சாதாரண விஷயங்க, இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இங்கே வந்து பாகுபலின்றாங்க, அடுத்து நமக்கு வந்து பொன்னியின் செல்வன்றாங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு வந்து ஒரு தனி கான்ஃபிடென்ஸ் வேணும். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து மோகன்ஜி சார் கிட்ட இருந்தது. அவர் வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தேன். ஸோ பார்த்துட்டு இருக்கேன். அவர் கடுமையாக உழைக்கிறார். பகாசுலேருந்து எல்லா படங்களுமே மிக கடுமையாக உழைச்சிருக்காரு. எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, எந்த படமே இல்லைங்கிறாரு, எப்படி இப்படி உழைச்சிட்டே இருக்க முடியுது? ஏதோ ஒன்று இருக்கும், கண்டுபிடிச்சலாம் வெயிட் பண்ணி பார்க்குறேன், கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல என்னால் அந்த அவருக்கு என்ன விஷயம் அவர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, எஸ் அண்ணியும் பாப்பாவும் தான். ஸோ அவங்க 2 பேரோட அந்த போஸ்டால் தான் அவர் கூட ஆக்டிவாக எந்த ஒரு விஷயமும் போஸ்டலாக அவர் போயிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள் சார். அந்த ஆதரவு எல்லாரும் கிடைச்சா எல்லாருமே எல்லா ஆண்டுமே நல்லா முன்னேற முடியும். அப்புறம் ப்ரொடக்ஷன் பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து கொஞ்சம் பல்கிங்காக இருப்பேன். அந்த உடம்பு வந்து படம் ஃபுல்லாக குறையாமே இருக்கும். ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து உடலும் மனதளவுலையும் வந்து ரொம்ப நிறைவாக வச்சுருந்தாங்க அந்த ப்ரொடக்ஷன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எடிட்டர் சார் நம்ம சொல்லவே தேவையில்ல, ரொம்ப கிறிஸ்பாக பேசின மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக அவர் வேலையை செஞ்சுட்டு இருந்தார். அவர் ஸ்பாட்டில் பார்க்குறப்போ நமக்கு வந்து என்னென்னா, அந்த ஒரு குழந்தைக்கு நிறைய சாக்லேட் கொடுத்தா எப்படி சந்தோஷப்படும், அந்த மாதிரி ஃபுட்டேஜ் கொடுக்க ரொம்ப சந்தோஷமாக எடிட் பண்ணுவாப்புல. ஸோ அவரை பற்றி பேசணும் அப்படின்னா, பெரிய செட் இருக்கும், அமைதியாக உட்காந்துருப்பார். அந்த சைடு பேக்கில் எம்டியாக இருக்கும். கட் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா பெரிய டிசைன் ஒன்று இருக்கும். ஸோ அவர் அமைதியாக இருக்க ஒரு மைண்டுக்குள்ளே அவ்வளோ விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. This film belongs to Mohan sir, this film belongs to producer, this film belongs to cameraman sir. So I'm nothing much to say. I'm thanking my Mohan sir because he has surprised me as a human being, because when you do a part of your as an actor, you know, like you don't know, you are such a part of such a big cinema. And thank you for having me in this film, sir. Thank you very much. கொடுத்த மோகன்ஜிக்கு நன்றி. நேதாஜி ப்ரொடக்ஷன்ஸ்,
சோலை சக்கரவர்த்தி சண்முகரால் நல்லதே நடக்கட்டும். ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன் சாருக்கு. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியல. இது எல்லாரும் ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, பர்ணினா இப்படி தான் அப்படின்னு. ஸோ அதை வந்து ஒரு மாற்றி வேறு மாதிரி ஒரு ஜேர்னரில் என்னை காமிச்சிருக்காப்புல மோகன்ஜி. படத்துலேருந்து பேசிக்கிட்டே இருக்கோம், அதான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்வோன்னு சொல்லிட்டு. ஸோ அது இறைவனர்லாம் இந்த திரௌபதி 2ல் நடந்திருந்ததுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மேடையில் இருக்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். ஸோ எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஊருக்காரரு ஐயா வேளாராமூர்த்தியாக இருக்கட்டும், எங்கள் அண்ணன் நடராஜா இருக்கட்டும். ஸோ எல்லாம் உங்கள்கிட்ட ஒரு பீதி தெரியுது, ரொம்ப நேரம் பேசி கொண்டு காணுவாங்க. அது ஒன்றும் இல்லை, இது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன். எல்லாரும் மோகன்ஜியை பற்றி பேசிட்டாங்க. எனக்கு அவரோட ஏற்கனவே ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது. இஸ் ஏ குட் எனர்ஜி ஃபெலோ. அவர்கிட்ட இருக்கிறப்ப ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். டிஃப்ரென்ஸ் ஆர் ஃப்ரம் த வாகை சிறுவா டு இந்த ஃபிலிம் வரைக்குமே, திரௌபதி 2 வரைக்குமே அவருடைய எனர்ஜி வந்து கொஞ்சம் கூட குறையல. அது மெலடியாக இருக்கட்டும், இல்லை கேலப் சாங்காக இருக்கட்டும், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. கோரியோகிராஃபி இஸ் ஆல்சோ வெரி குட். படத்தில் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து, காஸ்டியூமர்ஸ்லேருந்து, ஃபைட் கோரியோகிராஃப் பண்ணவங்க, டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணவங்க, மற்ற ஆல் டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப இந்த படம் வந்து ஒரு பெரிய திருப்பமுனையாக இருக்கும். ஒரு பாடம் ஸ்லோத்துக்கு ஒரே ஒரு ஸ்டோர் பதறாங்க. மோகன் வந்து நான் சிட்டிசன் பண்ணுறப்ப அதில் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக அல்லது எனக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொன்னால் அந்த மூச்சு காற்று கொடுத்து அந்த குழந்தை தப்பிச்சு வர்றது. அது மாதிரி இந்த படத்தில் ஒரு சீன் ஒன்று வச்சுருக்காரு. ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய பற்றின சீன் ஒன்று வச்சுருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் படித்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை. உலகத்திலே அப்படி ஒரு கதை நான் கேட்டதும் இல்லை. ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி. அதுக்காகவே ஜிம்னாஸ்டிக் தெரிஞ்ச ஒரு லேடியை நடிக்க வச்சுருக்காரு. அந்த சீன் அப்படி தான் எனக்கு முடியும் அப்படின்னு. மோகன் உங்களுடைய கோரியோகிராஃபி. This film is belong to deeply connected to Tamil culture. So I have prepared a Tamil speech to press and media. So if any mistake, please excuse. After Kapan and Agilan, உங்களுக்கு எல்லாரும் திரும்ப மீட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். Thank you so much for the constant love, support and encouragement. You have always given me media support. நம்ம சினிமா ட்ராவல் ரொம்ப கஷ்டம். You have always stood by us and I'm truly grateful to you. First of all, I want to thank you to our director, Mohanji. Sir, நீங்க ரொம்ப bold decision எடுத்து இருக்கிறீங்க. ரொம்ப பெருக்கு தெரியாத ஒரு ஹிஸ்டரி நீங்க கோட் பண்ணி இருக்கிறீங்க. வீர் வல்லால் மகாராஜா அவரோட sacrifice, அவரோட bravery and the fight to protect this beautiful land. இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல். திரௌபதி 2 மோகனோட 5வது படம். சோலா சக்கரவர்த்தி என்னோட ப்ரொடியூசர், அவருக்கு முதல் படம். ஸோ இந்த படம் வந்து ஒரு ப்ரொடியூசராக அவருக்கு ரொம்ப முக்கியமான படம். அதே மாதிரி ஒரு இயக்குனராக மோகனுக்கு ரொம்ப முக்கியமான படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று வசூலாகணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குது. வெற்றி ஆகும். என் குலசாமி சீலக்காரியை வேண்டிக்கிறேன். என்ன காரணம்னா, இந்த படத்தோட வெற்றியில் தான் ஒரு நல்ல ப்ரொடியூசர், ஒரு தரமான ப்ரொடியூசர் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்க போகிறாரு. என்ன காரணம்னா, அதாவது அவர் ஏற்கனவே நான் வந்து விருமன் ஆடியோ ரிலீஸில் அவர் என்னை சந்திச்சிருக்காரு. நான் அவரை பார்த்துருக்கேன். எங்கள் ஊர் ராஜபாளையம் தான். ஸோ அவர் சொந்தக்காரர் தான். அவர் அப்போவே படம் பண்ணணும்னு சொன்னார். நானும் சரி படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணிவிட்டு பேசிட்டு வந்துட்டோம். கடைசி அவரை 2வது படமாக என்னை பண்ண கூப்பிட்டாரு. ஸோ அவர் என்ன மாதிரி, மோகன் மாதிரி நிறைய இயக்குனர்கள், புதிய இயக்குனர்கள் படம் பண்ண அவர் ரொம்ப ஆசைப்பட்டு சினிமாவுக்கு வந்திருக்காரு. அவருக்கு வெற்றி பெறணும். அதுக்கு என் குலசாமி சீலக்காரியை வேண்டிக்கிறேன். இந்த திரௌபதி மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வெற்றி பெறும். நன்றி. தேங்க்யூ சார். திரௌபதி குடும்பத்தாருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் நட்சத்திரங்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம். என்னுடைய குற்றப்பரம்பரை நாவலில்
என்னுடைய முன்னுரை வெகு நாளாய் தீ வளர்த்திருந்த டைட்டில். குற்றப்பரம்பரை நாவலோட முன்னுரைக்கு வெகு நாளாய் தீ வளர்த்தேன் டைட்டில். எனக்குள்ள சில வருஷங்களா மோகன்ஜின்னு ஒரு இயக்குனர் தமிழுக்குள்ள வந்ததுல இருந்து அப்படியே எனக்குள்ள ஒரு அப்படியே தீ வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு, எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இவர் படத்தில் எப்படா நடிக்க போறோம் அப்படின்னு வந்துச்சு ஒரு வாய்ப்பு. ருத்ரதாண்டவம் வந்து எல்லாம் போகிற மாதிரி தேனியில் ஒரு பெரிய செட்டு. நான் ஒரு யுத்தக்கலை வல்லுநராக வர்றது, அந்த பகுதியில் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வந்து யுத்த கலைகளை சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியர் நான். அப்படி ஒரு பெரிய கேரக்டர். என்னன்னா வரும் அழைப்பு வரும் வெயிட் பண்ணால் வரவே இல்லை. என்ன காரணம்னா கொரோனா டைம். இவ்வளவு பேரையும் அத்தனை ஆர்டிஸ்டுகளையும் கொண்டாந்து தேனியில் அவ்வளோ பெரிய செட்டை போட்டு 200-300 ஆட்களை இறக்க அனுமதி இல்லை. அந்த படம் நான் பண்ண முடியாது போச்சு. அந்த தீ அப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. முருகன் பண்ணார், மேனேஜர் முருகன் பண்ணார். ஆஹா அப்படின்னு அந்த தீயின் நாவுகளுக்கு கிடைத்த இந்த இறை சுரட்டி சாப்பிட்டேன். என்ன பாம்பேல 2 நாள் தான் நான் பண்ணியிருக்கேன். ராஜநாராயண சம்புவராயன் ஒரு கேரக்டர். நான் சினிமாவுக்கு நடிக்க வந்து ஒரு 13 வருஷம் ஆகுது. இத்தனை ஆண்டுகளில் நான் பண்ணுற முதல் சரித்திர படம் அது மோகன்ஜியோட படம். பாம்பேக்கு போனோம். பார்த்தா அதாவது வீரம் இருக்கு இல்லையா, வீரம் வந்து ஒரு மனுஷன்ட்ட இந்த காலம் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட இன்னொரு விஷயத்த சொன்னோம். நாங்கள் வந்து பாம்பேயில் அந்த ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து இவர் வந்து நாங்கள் ஒரு சிவ பூஜை பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருந்தது. அதை பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருந்தோம். எல்லாருமே வந்து அந்த முனைப்போடு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே பக்கத்தில் வந்து மராட்டி தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க வேற ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சவுண்டு நம்ம படத்தோட அந்த பாடம் மியூசிக் சவுண்டெல்லாம் வச்சு அவங்க வந்து எட்டி பார்த்தாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மோகன்ஜியோட அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ண உடனே எனக்கு வந்து எனக்கு எப்படி இருக்க போகுது நான் பிகாஸ் அவரை பற்றி நம்ம மைண்டில் ஒன்று இருக்கும். பட் அது எல்லாமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் பிரேக் ஆச்சு. பிகாஸ் எனக்கு ஒரு படம் ட்ராவல் பண்ணும் பொழுது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த டேரக்டர் கூட பிகாஸ் இட்ஸ் லைக் டைம் வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுவேன். அந்த டேரக்டர் கூட நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது அந்த ட்ராவல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும். அந்த ஒரு ப்ராஜெக்ட் முடியும் பொழுதும் நம்ம டைமை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் பார்ப்பேன். பட் மோகன்ஜி கிட்ட எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாருன்னு நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் நம்பினேன். அந்த பேட்ரியார்க்கல் சொசைட்டியில் இந்த மாதிரியான ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதப்பட்டிருக்குன்னு நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் என்னை நம்பி எனக்கு திரௌபதி தேவி கொடுத்த மோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கேரக்டருக்குள்ளே எனக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கேரக்டர் விட்டு வெளியே போகிறதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நான் இந்த கேரக்டருக்கு எவ்வளோ ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ நான் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அந்த பேரரசர் கொண்டு 14ஆம் நூற்றாண்டில் ஆண்ட பேரரசர். நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னென்னா எனக்கு இப்படி இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து மோகன்ஜி அவர்களுக்கும் எங்கள் தயாரிப்பாளர் சக்கரவர்த்தி சார் அவர்களுக்கும் நன்றி சார். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மோகன்ஜி ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணார்னா முகலாய ஆக்கிரமிப்பை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னாரு. ஏன்னா வரலாறுக்கு போயிட்டாரு ஸ்ட்ரெயிட்டாக. எப்படி இது என்ன எனக்கு நம்ம கார்ட்டூனிஸ்ட் மதன் சார் எழுதின வந்தார்கள் வென்றார்களை படிச்சுட்டு ஸோ அது தெரிஞ்ச மாதிரி நான் அதுலேருந்து கொஞ்சம் ரீகனெக்ட் பண்ணி என்ன வந்தபோது நிறையா அட்ராசிட்டி நடந்தது. அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் வந்து வடக்கும் கிழக்கும் மேற்கும் தான் பாதிக்கப்பட்டாங்க, இல்லை தென்னகமும் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சின்ன சாம்பிள் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை சொன்னார் வல்லாள மகாராஜா. அது கேட்கும்போது எனக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. இப்படிலாம் நம்ம ஊரில் நடந்திருக்கு, இந்த வரலாறு நம்ம இதுக்கு முன்னாடி படிக்கலையே
என்னுடைய வரலாற்றை அந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கான எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது வருத்தமாக இருந்தது. அண்ட் அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க என்கிட்ட, இதுதான் இந்த படத்தோட ஸ்கிரிப்டு, இதை நீங்கள் படிங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த இப்போது நம்ம எழுத்தாளர் ஐயா சொன்னாங்கல்ல, இதை மாதிரி சில விஷயங்களை என்கிட்ட சொல்லிவிட்டு இந்த ஸ்கிரிப்டை இப்போ படிங்க சார் என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எடுத்தோடனே அவங்க மேடம் எழுதினாங்க. இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒருத்தனால ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? ஆமாங்க, கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்மளுடைய ப்ரொடியூசர் சோழ சக்கரவர்த்தி. அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் படம் மட்டும் இல்லை, இது என்னோட முதல் மேடை. இது வரைக்கும் எந்த மேடையிலுமே நான் பேசுனதும் இல்லை. மோகன் சார் கேட்டேன், சார் என்ன எதுக்கு சார் பேச வைக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை சார் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு எதுவும் பேச தெரியாது. நான் ஒரு நண்பர்கிட்ட பேச கூப்பிட்றாங்க, ஏதாவது சொல்லாமல் கேட்டேன். கம்பெனி நாக்கில் சுருக்குன்னு சொல்லிடு, உனக்கு பேச வராதுன்னு வச்சுக்கோங்க. பட் அப்படி சொன்னது நான் பேசணும்னு சொல்லிட்டு தான் சரி பேசலான்னு தான் வந்திருக்கேன். ஒரு 2 இன்சிடென்ட் மட்டும் சொல்லியிருந்தேன். நானும் அங்கே ஒரே ஊர் தான், பக்கத்து ஊர் தான். எங்களுக்கு அப்போ வந்து ஒரு பொழுதுபோக்குனாலே படம் தான். படத்தை மட்டும் தான் பார்ப்போம், வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. படிப்போம் பார்ப்போம், படத்தை பார்ப்போம். 2 படம் 3 படம் இல்லை, 4 படமும் பார்த்துட்டே இருப்போம். ஆனால் இன்னைக்கு மாதத்துக்கு 4 படம் கூட வர மாட்டேங்குது. அதுக்கு நான் நிறைய டைம் கேட்டேன், இல்லை எல்லாருமே பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க, ஒரே டைம் எடுக்கணுங்காங்க. சரி நம்மளும் எடுப்போம்னு சொல்லி தான் ஒரு 4-5 வருஷமாக படம் எடுக்கலாம் போது சரியான கதையோட மோகன் சார் வந்தார். சரி மோகன் சார் வச்சு படம்லாம் பண்ணும்போது அவர் சொன்ன கதை ஒன்று சொன்னார். சொல்லும் போதே ஒரு நம்ம கோவத்தில் ஒருத்தர் சொல்லுவோம் சார், தோலை உரிச்சு தொங்க விட்டுருன்னு சொல்லுவாங்களே, கேள்விப்படிக்கலாம்னு கேட்டார். ஆமாம் சார், நானே நிறைய வேறு சொல்லியிருக்குன்னு சொன்னேன். அப்போ அந்த கதை தான் சொன்ன கதைனாரு, கதையே சொன்னார். அருமையாக இருந்தது. படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மோகன் சாரோட நான் ட்ராவல் பண்ணேன்னு சொன்னேன். நிறையா பேர் எதுக்குப்பா அவர் படத்தை நீ பார்த்து கேட்டாங்க. அவர் படத்தை பார்த்ததுனால தான் அவரோட கதை கேட்டு மோகன் சாருக்கு கதை சொன்னது முதல் நாள். 2ஆம் நாள் அவர் ஊருக்கு போகிறேன்னு சொன்னார். 3ஆம் நாள் நாங்கள் படத்தை சைன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்கிட்ட வந்து அவர் சார் சொன்னது வந்து மொத்தம் 35 நாள் ஷெட்யூல்ஸ் கேட்டார். சார் 35 நாளில் படத்தை முடிச்சுக்கணுன்னாரு. 35 நாளில் ஒரு ஹிஸ்டாரிக் படத்தை முடிக்க முடியுமா? இன்றைக்கி 4 பாட்டு வச்சாலே பாட்டுக்கு 3 நாள் 12 நாள், படத்தில் 7 ஃபைட் இருக்குது. இதெல்லாம் எப்படி முடியுங்க சார், நீங்கள் நம்பி கொடுங்கன்னாரு. சார் ஒரு பட்ஜெட் சொன்னார், எனக்கு பிடிச்சிருந்தது, படத்தை பண்ணணும். 35 நாள் சொன்னதை 31 நாள் முடிச்சிட்டாரு. ஆனால் எல்லாரும் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னு தெரியல. நான் ஷூட்டிங் ஸ்பாட் 4 நாள் தான் போனேன். அது 4 நாளில் 2 நாள் மழை. வெளியே ப்ரொடியூசர் எக்ஸிட் ப்ரொடியூசர் கேட்டேன், சார் 5 நாள் மழை பெஞ்சது, இது எங்கேயுமே யாருமே நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அந்த 5 நாளும் சார் ஷூட் பண்ணார். அதுக்கு தகுந்த லொக்கேஷன்ஸை பார்த்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கூட பிரேக்கே விடலை. ஒரே ஒரு நாள் நான் போனேன், அதுக்கும் மழை. அப்போ டீமில் சொன்னாங்க, சார் நீங்கள் டெய்லி வந்தனா பிரேக் விட்டுருவாங்க சார். பிரேக் வந்து எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு தான் அவர் பிரேக்கு. காலை 6 மணிலேருந்து அவர் டீமுக்கு வந்துடுவாங்க. 9 மணிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருவாங்க. நைட் 12 மணிக்கோ 11 மணிக்கோ தான் முடியும். அப்போ தான் பட்ஜெட்டோட கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகிட்டே இருந்தது. அப்போ வந்து என் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, இப்போ இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அந்த படம் ஓடாட்டி என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அப்புறம் நிறையா படம் பார்த்துருந்தேன். அந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒன்று தோணும், இது படம், காசு கொடுத்து போகிறோம், படத்தை பார்க்குறோம். ஆனால் அந்த படத்தை பார்த்து இன்னும் எங்கள் அம்மா அப்பாலாம் போய் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு படம் தான் பாசமலர். இந்த இடத்துல பார்க்காத நண்பர்கள் யாருமே பார்க்காத, விருப்பம் பார்க்காத ஒரே விளம்பரம் கொடுத்த ஒரே நிறுவனம் திரையரங்கு மட்டும்தான். ஏன்னா முதல் நாள் சொன்னோன்னே எந்த ப்ரொடியூசரும் கேட்கல, எதுவுமே கேட்கல. அவங்க கேட்ட ஒரே கேள்வி, சென்சார் ஆயிடுச்சுல, சர்டிஃபிகேட் இருக்கா கொடுங்க, நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னாங்க. மற்ற எல்லா மொழியும் நாங்கள் போகிறதுக்கு நிறையா கஷ்டப்பட்டோம். ஒரே நாளில் படத்தை விளம்பரப்படுத்தினேன். அந்த ஒரு நன்றி சொல்கிறது தான் கொடுத்தேன். அதுக்கு மேலே உங்களுக்கு ஊடக தர்மம் ஏதாவது தடைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வர வேண்டாம். குட் ஈவினிங் டு ஆல். நான் வந்து இந்த திரௌபதி 2 படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப ப்ரௌட் அண்ட் ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிற மூவி. அண்ட் ஃபஸ்ட்டு நான் ஆடிஷன் போயிருந்தப்போ டேரக்டர் சார் வந்து அங்கே இல்லை. அப்புறமா கால் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரோல் தான் கொடுத்தாங்க. பட் நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணலை. அவரை நேரில் பார்த்து பேசி ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த ரோலை வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இந்த ரோல் வந்து டேரக்டர் சாரோட டாட்டர் பண்ண வேண்டிய ரோல். நான் அவரை மிரட்டி வாங்கிட்டேன். ஸோ சாரி சார், உங்கள் டாட்டருக்கும் சாரிம்மா.
அடுத்தது வந்து எப்படி வந்து ரஜினிகாந்த் சாருக்கு பாலச்சந்தர் சார் மாதிரியோ எனக்கு எப்பவுமே மோகன்ஜி சார் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இன்னும் நிறைய படம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். பட் எல்லாத்துலேயும் எனக்கு கண்டிப்பாக கேரக்டர் கொடுத்துடணும் சார். தேங்க்யூ சார். அண்ட் வந்து செட்டில் வந்து ஆக்ட்ரஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹம்பிளாக கைண்டாக என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், டீம் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக திரௌபதி 2 படம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. பத்திரிகைகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சார். நான் என்னோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் டீம் ஒரு வாட்டி ஸ்டேஜில் ஏற்றிக்கிறேன். அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் டீம் 2 பேரும் ஸ்டேஜில் ஏற்றி நான் பேச ஆரம்பித்தேன். அவங்களுக்கு இந்த படத்தில் கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சும்மா அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. அதனால அதை மட்டும் முடிச்சுட்டு நான் பேசுகிறேன். வாங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் டீம் வாங்க. கேமரா டீம் வாங்க. கேமரா டீம் வாங்க சார். Direction team and camera team, please come to the stage. அப்படி முன்னாடி உட்காந்துரு, கீழே உட்காந்துருக்கு. எனக்கு வந்து இது எல்லாமே புதுசு. நம்ம கற்பனையில் தான் இது எல்லாமே இருந்தது. புத்தகத்தில் படித்தாங்க, புத்தகத்தில் அப்புறம் நான் அவரை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணேன். நான் சொல்கிறேன் இந்த படம் பண்ணுறதுக்கு காரணம் நான் தான் சொல்கிறேன். பட் இப்படி இவங்களோட மேன் பவர் என் கூட சப்போர்ட்டிவாக இல்லைன்னா நான் என்ன தான் பேப்பரில் கொண்டு வந்தாலும் அதை இவங்க வந்து சேர்த்தா இவங்க இங்கே நிப்பாட்ட வேண்டிய இன்னும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, ஃபோட்டோ ஃபிளட் டீம் இருக்காங்க, ஸ்க்ரீன் டிபார்ட்மெண்ட் டீம் இருக்காங்க. இவங்கெல்லாம் என் கூட முதல் படத்துலேருந்து வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த மேன் பவர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா இவங்களை யாரையுமே நான் வந்து கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சு ஒர்க் பண்ணிட முடியாது. ஸோ என்னுடைய டீமுக்கு நான் இந்த இடத்துல மனமாற நான் நன்றியை சொல்லுவேன். இல்லைன்னா இந்த பட்ஜெட்டில் 31 நாளுக்குள்ளே இப்படி ஒரு படம் கனவுல கூட சாத்தியம் இல்லை. நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன். நான் எவ்வளோ ப்ரெஷருக்குள்ளே போயிருக்கேன் இந்த படத்தில் அப்படின்றது எனக்கு தெரியும். ஷூட் பண்ணுறப்ப ஸ்டில் எனக்கு இதில் வந்து பேர் கிடைக்கும் போது அடுத்த படம் பண்ண போகிறேன். அடுத்த படம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் அப்புறம். பட் இதில் எனக்கு எவ்வளோ பெரிய பேர் கிடைக்க போகுது, இந்த ட்ரெயிலரில் எனக்கு எவ்வளோ பெரிய பேர் கிடச்சிருக்கு, எம்கோனில் எவ்வளோ பெரிய பேர் கிடச்சிருக்கு எனக்கு தெரியும். பட் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ உழைப்பு போட்டாங்க. அதுக்காக அங்கீகாரம், அதுக்காக நன்றி. இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல. இவ்வளோ பேர் இருக்காங்க. நான் யாரை பற்றி பேசுகிறது, யாரை விடுவேன், எதுவுமே தெரியல. சொல்லிடுறேன். இருந்தாலும் எப்போவுமே ரிச்சர்ட் சார் அவர்கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அவர் இல்லைன்னா திரௌபதி 2 கண்டிப்பாக ஒர்க் ஆகிருக்காது. ஏன்னா முதல்ல இப்படி ஒரு படம் பண்ணணும், இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ண போகிறோம். களத்தில் போய் எங்கெங்கே போய் லொக்கேஷன் தேட போகிறோம், யார்கிட்ட போய் நிற்க போகிறோம், எதுவுமே தெரியாது. அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நம்ம பண்ணலாம், அது வந்து திரௌபதி 2 மாறும். ஆனால் நீங்கள் வந்து எப்படி இதுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்கன்னு தெரியல சார். அவ்வளோ மனித உழைப்பு இதுக்கு வந்து தேவைப்படும். நமக்கு நீங்கள் நானும் சேர்ந்தா நமக்குன்னு ஒரு பட்ஜெட் இவ்வளோ தான் சார் நம்மளோட வெயிட், அதை தான் நம்ம தூக்க முடியும். அதுக்கு மேலே வெயிட்டை நம்ம தூக்கினா 2 பேருக்குமே எலும்பு முறிவு ஏற்படும். அவ்வளோ சுமை தூக்க முடியாது எங்களால். அப்போ இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம இவ்வளோ பெரிய படம் எப்படி சார் பண்ணலான்னு கேட்டோன்னே அவர் கண்ணு மூடின்னு சொல்லிட்டாரு. எனக்கு நம்ம திரௌபதி பண்ணப்போ நான் அவருக்கு சம்பளம் கொடுக்கல, படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுத்தேன். இதுவே சொல்லிட்டார், வழக்கம் போல் நான் சம்பளம் வேணாம், நீங்களும் அதே மாதிரி போய் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சிட்டு வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷூட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை தான் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் புள்ளி. அதை இப்போ வரைக்கும் சொல்கிறேன். அவர் இன்னும் ₹1 சம்பளம் வாங்கலை இந்த படத்தில். அவ்வளோ பெரிய சப்போர்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. நான் சொன்னேன், சார் இன்ஜுரிலாம் ஆகும், ஃப்ராக்சர்லாம் ஆகும் சார், ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது சார், முடி வளர்க்கணும், நீங்கள் வேறு எங்கேயும் போய் நடிக்க முடியாதுன்னு சொன்னேன். அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமாக அந்த முடியை வளர்த்து மலேசியா போய் சிலாத் கலையை கற்றுக்கிட்டு 3-4 மாதம் குதிரை பயிற்சி எடுத்து இந்த படத்தில் வந்து அதுக்காக கத்தி சண்டைலாம் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவ்வளோ பெரிய டெடிகேட்டிவ் ஒரு ஆர்டிஸ்ட் அவர். தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல இயக்குநர்கள் என் மேலே இருக்கிற ஏதோ ஒரு
தனிப்பட்ட ஏதாவது என் மேலே ஒரு கோவம் அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் இல்லாமல் ரிச்சர்ட் சாரை நீங்கள் வந்து நல்ல நல்ல படங்களில் கேஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஹீரோ நிச்சயமாக கிடைக்க மாட்டார். அவ்வளோ டவுன் டு எர்த் அண்ட் அவ்வளோ ஆக்டிவான ஒரு ஹீரோ. 16 hours ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எத்தனை ஹீரோ இருக்காங்க தெரியல, அவர் இருக்கார் ரெடியாக. ஸோ ரெண்டாவது ப்ரொடியூசர் சார், அவர் இல்லைனாலும் இந்த படம் வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணுறோன்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருக்கேன். எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சரி பண்ணலாம் ஆனால் ஹீரோ மட்டும் மாற்றிக்கலாமா அப்படின்னா, சார் நாங்கள் 2 பேர் சேர்ந்தால் தான் இந்த படம், இல்லைனா எனக்கு இது செட் ஆகாது சார். நான் திரௌபதி 2 இதுக்கு வந்து பண்ண போகிறேன். ஏன்னா அந்த படத்தில் ஒரு கனெக்டோடு தான் இந்த படம் வந்து சேரும். அவங்க இருந்தால் தான் பண்ண முடியும். நான் ப்ரொடியூசர்ஸ் இதை அவாய்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கு ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒரு கால் வந்தது. இவங்க புது படம் பண்ணுறாங்க, உங்ககிட்ட எதாவது உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா போய் சார் ஆஃபீஸில் பார்த்தேன். சாருக்கு ஒரு ஆசை இருந்தது என் கூட படம் பண்ணணுன்னா. அவர் ஒரு லைன் சொன்னார், இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது சார், நீங்கள் டேரக்ட் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னேன், இல்லை சார் நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்டை பண்ணி 1 வருஷமாக ஒர்க் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் வரைக்கும் முடிச்சுட்டு சார், நான் ஸ்கிரிப்ட் வேணால் தரேன் அப்படின்னு சொன்னேன். சரி எனக்கு அந்த கதை சொல்லுவீங்களான்னு கேட்டார். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூசர்ன்றதால யூஸ்வலாக 5-4 படம் டேரக்ட் பண்ணிட்டா கதைலாம் சொல்ல மாட்டாங்க. என்னை கேட்டார், கதை சொல்லுவீங்களான்னு. சார் நான் இப்போயே சொல்கிறேங்க. கதை கேட்டார், நான் ஃபுல் கதை சொன்னேன். 3வது நாள் அட்வான்ஸ் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் கிளாஸில் படம் பண்ணுறதுக்கு. என்னால் நம்பவே முடியல, யாராவது ஸ்கூஃப் பண்ணுறாங்களா இல்லை ஏமாத்துறாங்களா அப்படின்னு. நிஜமாலே கதை கேட்டேன். 3வது நாள் இந்த படத்தை எனக்கு கம்மிட் பண்ணிட்டாரு. அங்கே ஆரம்பிச்சது நான் சொன்ன வார்த்தையை அவர்கிட்ட காப்பாற்றுறேன். என்னென்னா நான் சொன்ன பட்ஜெட்டில் முடிக்க முடியல, கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு நான் சார்கிட்ட இங்கே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சொன்னதை விட பட்ஜெட் வந்து ரொம்ப கூட தான் போயிருக்கு. அவருக்கு ரொம்ப மனதைரியம். இவ்வளோ பெரிய பட்ஜெட் இந்த படத்துக்கு பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சு, தமிழ் சினிமாவிலே முதல் தயாரிப்பாளர், தொடர்ந்து 2 நாட்கள் தினத்தந்தி பேப்பரில் முழு விளம்பரம் கொடுத்தாரு. அது வந்து அதனால தான் ரொம்ப எமோஷன் ஆகிட்டார். அதை வந்து பத்திரிகையாளர் அவர் ஃபஸ்ட் டைம்ன்றதெல்லாம் நிச்சயமாக இதெல்லாமே புரிஞ்சுப்பார். அதை ரொம்ப பெரிய விஷயமாக்காமல் எடுத்துக்கோங்க. ஏனாலும் தினத்தந்தி பத்திரிகை மனமாற நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோ பெரிய கவரேஜ் 2 நாளில் அதை பற்றி எல்லாருமே பேசினாங்க, இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெருசாக பேசினாங்க. ஸோ தயாரிப்பாளருக்கு இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகள், அவரோட குடும்பத்திற்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். அவங்களும் அவர்களுக்கு பெரிய சப்போர்ட் சாருக்கு, அவங்க மிஸ்ஸஸும் அவங்களும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து எதுக்கு இவ்வளோ செலவெல்லாம் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்காம அவங்களும் இந்த படத்தை ரசித்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தாங்க. ஸோ தயாரிப்பாளருக்கும் மிகப்பெரிய நன்றி. அவரோட டீம் அவ்வளோ நல்ல டீம். அவங்கெல்லாம் சேர்ந்து உழைப்பு தான் சார் இந்த படம் பண்ணார். ஸோ இந்த நேரத்தில் அவங்க டீம் இருக்காங்க, நான் அவங்களுக்கும் இந்த நன்றியை சொல்லிக்கிறேன். சரி பேசி முடிச்சிடறேன் சார். அடுத்து இதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ணுற டீம் எப்போவுமே ஒர்க் பண்ணுற டீம் தான், புதுசாக யாரும் இல்லை, அதே டீம் தான் இருக்காங்க. அண்டு ஹீரோ அப்படி தான் இருக்காரு, ப்ரொடியூசர் கண்டிஸ்டாரு. ஸோ முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது படத்தில். யாருன்னா கேமராமேன். என்னென்னா நான் ரொம்ப ராவாக ரொம்ப டார்க்காக படம் எடுக்கிற டேரக்டர். ஸோ எனக்கு இந்த படம் வந்து அப்படி ப்ரெசென்ட் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா யூஸ்வலாக பீரியட் ஃபிலிம்னா அப்படி தான் இருக்கும். பட் நான் கொஞ்சம் இந்த படத்தை வந்து கலர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அருகாரான ஒரு படம் நான் பார்த்தேன். அது அந்த பீரியட் ஃபிலிம் வந்து ரொம்ப பட்ஜெட்டில் அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருந்தார். ஸோ அவர் யூஎஸில் இருந்தார். இப்போ சார் நாராயணன் சார் இருக்கார், அவர்கிட்ட தான் ஒரு நம்பரை தேடி கண்டுபிடிச்சி சொல்லி வாங்கி ஃபோனில் தான் பேசினேன். நான் நேரிலே பார்க்காம கமிட் பண்ணேன் கேமராமேனை. நான் ஃபோன்லேயே பேசி அவர் கேரக்டர் எனக்கு குறித்து நேரிலே பார்க்கல. ஷூட்டுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் சார் வந்து இந்த குரூவில் ஜாயின் பண்ணார். அப்போ தான் ஒரு மொதல் பார்க்குறேன். வரத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸ் போட்டேன். நான் கேமராமேனை பார்க்காமலே இந்த படத்துக்கு வந்து அட்வான்ஸ் போட்ட நட்டி என்ன சிரிக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ சாத்தியம், நிஜமாக அப்படி தான் நடந்தது. ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் தேடி, அவர் அதிகெல்லாம் பேச மாட்டார். பட் அவ்வளோ ஜீனியஸ், அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ ஸ்பீடு. நான் 31 நாளில் உழைச்சிடலாம். நான் வந்து கீழே காஸ்டியூம் இருக்குது, ஸ்கிரிப்ட் இருக்குது, ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பட் அந்த லைட் பண்ணணும், நான் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். அதில் ஒரு விஷயம் அவர் வந்து வாங்கணும். அவங்க ஒரு உழைப்பு கிடைச்சது தான் அந்த அப்ளாஸ். ஸோ கேமராமேன் சாருக்கு அவ்வளோ பெரிய நன்றிகள் இந்த இடத்துல. அதுக்கு ஈக்குவலான அதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒருத்தர் மனுஷனோட உழைப்பு இருக்குது. அவர் வந்து ஆர்ட் டைரக்டர். ஸோ என் கூட போன படம் கமல் சார் வந்து பகாசுரன் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ பகாசுரனில் நாங்கள் எங்களுக்குள்ளே ஏற்பட்ட நல்ல நட்பு. இந்த படத்தில் வந்து அவர் ரொம்ப ஈஸியாக மெனக்கெடாமல் ஒர்க் பண்ணிவிட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் தான் இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டரான்னு ஃபோன் பண்ணி கேட்டேன்.
ஏன்னா நாங்கள் விஎஃப்எக்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ சேர்த்துருக்கோம். உங்களுக்கு ட்ரெய்லரில் சில ஷாட்ஸ்லாம் விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒரு ஷாட் தான் உங்களுக்கு தெரிஞ்சு. அது இல்லாமல் நிறைய விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க லைட்ஸ் ஆன் மீடியா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த கம்பெனிக்கு. வெங்கி சார் ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் சுந்தர் சார் இருக்கார். அவங்களோட ஒர்க் அதனால தான் ஆர்ட் டைரக்டர் வந்து அப்படி ஒரு விஷயம் கேட்டார், நம்ம தான் ஒர்க் பண்ணோமா. அவங்களும் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து பிளான்டாக டெக்னிக்கலாக பண்ண ஒரு படம் இன் கன்ஸ்டெயின் பட்ஜெட். அதுதான் ரொம்ப முக்கியம். இது நான் திரௌபதி எப்படி வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் 45-50 லட்சத்துக்குள்ளே ஒரு படத்தை பண்ணி அவங்க கலெக்ஷனை காட்டணும்னு, அது மாதிரி இந்த திரௌபதி 2 ஒரு நாங்கள் பிளான் பண்ண ஒரு பட்ஜெட், ஒரு பிளான் பண்ண டேஸ்க்குள்ளே ஒரு பீரியட் ஃபில் பண்ண முடியும்னு நாங்கள் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இந்த படம் ஜெயிச்சுட்டா இது வந்து ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்காக மாறும். பல பேருக்கு ஒரு உந்துதலாக மாறும். இப்படி ஏற்பட்ட படங்கள் இந்த மாதிரியும் பிளான் பண்ணி எடுக்கலான்னு நான் அந்த ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கேன். 31 டேஸில் எடுத்த ஹார்ட் டிஸ்க் நான் வந்து டெலீட் பண்ண மாட்டேன், வச்சுருக்கேன். பிற்காலத்தில் யார் வந்து எப்படி பண்ணி கேட்டாலும் நான் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அதை போட்டு காட்டுறேன், எப்படி பிளான் பண்ணேன். நான் இப்போ ஒவ்வொருத்தரை பற்றி பேசிட்டு இருந்தால் அது ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கும். ஸோ கடை போயிடுறேன். அடுத்து ஹீரோயின் ஒரு 25 ஹீரோயின் சும்மா தேடி பார்த்துட்டு நான் நினைக்கிற மாதிரி ஒரு முகம் வேணும். திரௌபதி 1 அப்படி இருந்தாங்க அந்த ஹீரோயின். அவங்க வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ ஃபிட்டாக இருக்காங்க. ஸோ திரௌபதி 2க்கும் வந்து நிச்சயமாக அதை எதிர்பார்ப்பாங்க. நான் இவங்களை வந்து முத என்னை பார்க்க வரப்போ ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டில் தான் வந்தாங்க. அப்படி தான் மேடம் வந்தீங்க? இல்லை ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டில் தான் வந்தாங்க முத என்னை பார்க்குறப்ப. எனக்கு நான் பார்த்தது அந்த முகம், அந்த கண். நான் திரௌபதியாக ஒரு அரசியாக ஒரு கதாபாத்திரம் எழுதுனதை நான் வந்து அவங்க முகத்தில் பார்த்தேன், அந்த சிரிப்பில் பார்த்தேன். அப்போவே சொல்லிட்டேன் நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணுவீங்க. பட் இதில் இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. நான் ஏற்கனவே திரௌபதி 1 பண்ணப்போ கொஞ்சம் அந்த ஹீரோயினுக்கு வந்து அவங்க ஃபேமிலி லெவலில் பிரச்சனை ஆகி அவங்க என்னை எதிர்த்துலாம் பேச வேண்டியது இருந்தது. நீங்கள் இதெல்லாம் தாங்கிப்பீங்களா, இந்த பிரச்சனைலாம் வருமானா? அவங்க பயங்கரம் போட்டு எவ்வளோ தைரியமாக சொன்னாங்க பாரு. நான் கதை நரேஷன் கேட்டுட்டு தான் படம் பண்ணேன்னு சொன்னாங்க. அது பதில் என்னன்னா நாளைக்கு என்ன நடக்குன்றதால அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா நான் என் கூட ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் சுற்றி இருக்கிறவங்களாம் ஜாலியாக போய் மிரட்டிடுறாங்க, நீ ஏன் அவர் கூட ஒர்க் பண்ணுற அப்படின்னு. அதில் 2 பேர் பள்ளியாக இருக்காங்க. அதை பற்றி சரி அதை விட்டுறலாம், அது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. அவங்க நல்லா இருக்கும், அவ்வளோதான். நான் அவ்வளோதான் அவங்கள சொல்கிறது. ஸோ இவங்க ரொம்ப க்யூட்டான ஹீரோயின், ரொம்ப டிமாண்ட் பண்ணாத ஹீரோயின். கூப்பிட்டா செட்டுக்கு வருவாங்க. அழகாக அவங்களுக்கு வந்து 5 லாங்குவேஜ் தெரியும். கேரளாவில் பிறந்த பெங்களூரில் வளர்ந்த ஒரு பெண். அவங்க அவ்வளோ அழகாக தமிழ் பேசுவாங்க, கொஞ்சம் தமிழ் பேசுவாங்க. 5 லாங்குவேஜ் தெரியும். ஸோ இது பண்டைய தமிழ். இந்த தமிழும் அவங்க அழகாக மனப்பாடம் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசினாங்க. நான் படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க பேசின ஒரிஜினல் டைலாக் வந்து நான் பிடிஎஸ்ஸாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ ரெசிப்பிங்க. அவங்க வந்து எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசி நடிச்சாங்கன்னு ரொம்ப நல்லா வருவாங்க அந்த ஹீரோயின். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஹீரோயின்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். வேறு மாதிரி எப்படி வேணால் நடித்து போயிடுவாங்க இல்லை, ஆனால் பர்ஃபார்ம் பண்ணி பேர் வாங்குறது கஷ்டம். ஸோ ரக்ஷனா இந்துச்சூடன் அந்த வரிசையில் நிச்சயமாக ஒரு முக்கிய இடம் பிடிப்பாங்க. உங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது தமிழ் சினிமாவில். அண்டு பரணி அண்ணன் கடகடன் போயிடுவேன் ஃபாஸ்ட்டாக. பரணி அண்ணன் ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒர்க் பண்ண வேண்டியது ஏதோ ஒரு காரணம், பட்ஜெட் அது இதுன்னு வந்து மிஸ் ஆகிடுச்சு. அங்கேருந்தே அவர் கூட 2வது படம் 3வது படம் பண்ணாச்சு. கடைசியில் 5வது படம் நான் முதல்ல ஒரு வில்லனா நடிகன்னு சொன்னேன். அவருக்கு ஆசையாக காட்டினேன். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த லுக் டெஸ்ட் பார்த்தேன், எனக்கு திருப்தி ஆகல. அண்ணன் இன்னொரு ரூல் இருக்குது, அது பண்ணுங்கண்ணா. அவர் கொஞ்சம் பயந்தார். நான் என் நம்பி பண்ணுங்கண்ணா, நிச்சயமாக இது வந்து நல்ல பேர் கொடுக்குன்னு அவர் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் சொல்ல போகிற டைலாக் தான் இந்த படத்தோட ஒரு ஜஸ்டிஃபிகேஷனு. அவர் எடுத்திருக்க ஒரு ரோல், அவர் ஒரு விஷயம் சொல்லுவார் படத்தில், அதுதான் இந்த படத்தில் வந்து நாங்கள் அந்த படத்தோட சொல்ல வந்த முக்கியமான விஷயம் அதுதான். ஸோ அவர் ரோல் வந்து ரொம்ப பெருசாக பேசப்படும். அண்ட் சிராக் ஜானி சார் அண்ட் தென் தினேஷ் லம்பா சார், அவங்க 2 பேரும் இங்கிலீஷில் பேசினா தான் புரியும். இங்கிலீஷ் வருது, அவங்க பழகிட்டாங்க கூட பேரை சொன்னாலே. ஸோ அவங்க 2 பேரும் ஃப்ரம் மும்பை. அவங்க 2 பேருமே இந்த படத்துக்கு அது தேவைப்பட்டது. ஏன் இங்கே நடிகர்களே இல்லையான்ற கேள்வி வரலாம். பட் இந்த முகம் அவர் துக்ளக்கை கேரி பண்ணுற மாதிரியான ஒரு முகம், ஒரு பாவனை இருந்தது சிராக் ஜானிக்கிட்ட. அவ்வளோ ஈஸியாக கேரி பண்ணியிருக்காரு. அந்த அவர் பேசுகிறப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்களுக்கே வந்து இந்த துக்ளக்கை பார்க்குற மாதிரி இருக்குது, அந்த பயம் வரும். அண்ட் தினேஷ் லம்பா சார் வெரி ஸ்வீட் மேன். அவர் ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு படத்தில். அப்படி ரசிப்பீங்க அதை. அவ்வளோ பாடி லாங்குவேஜ் கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கும் அந்த பாடி லாங்குவேஜ். அப்புறம் இன்னொரு ஹீரோயின் மாதிரி இன்னும் 2 அழகு தேவதைகள் இருக்காங்க படத்தில். தேவயானி சர்மா மேடம் அண்ட் திவி மேடம். 2 பேருமே. திவி மேடம் வந்து ரிச்சர்ட் சார் தான். ரிச்சர்ட் சார் கூட ஒரு படத்தில் அவங்க ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்படி ஒரு படம் பண்ணுறோம்னு தெரிஞ்சது ஒன்று, நான் ஹீரோயினாக பண்ணாலும் பரவாயில்ல சார், எனக்கு வந்து ஒரு பீரியட் ஃபிலிமில் இப்படி ஒரு காஸ்டியூமில் நான் வரணும், சரி எனக்கு எப்படியாவது உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி
சண்டை போட்டு உள்ள வந்துட்டாங்க. நான் சொன்னேன், நீ ஹீரோயினாக ஒர்க் பண்ணுறீங்க மேடம், வேண்டாம் இந்த ரோல் அப்படின்னு சொன்னேன். பட் வந்தாங்க. பட் அவங்களுக்காக நான் அந்த ரோலை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன், பெருசாக ஐ டெவலப்ட் யுவர் கேரக்டர். ஸோ அவங்க பேசுகிற வசனங்களும் அவங்க படத்தில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அதுவுமே அவங்க அவ்வளோ அழகாக, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, தெலுங்கு தான் அவங்க. ஆனால் தமிழை புரிஞ்சுக்கிட்டு தமிழில் தான் அந்த சீன் நடித்தாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு தான் அவங்க வந்துட்டு தேங்க்ஸ் சொன்னாங்க என்னோடய கோ டைரக்டருக்கு. தேவயானி சர்மா மேடம், அவங்களும் மகாராஷ்டிரா, மும்பை. அவங்க வந்து துக்ளக்கோட ஒய்ஃப் பண்ணுறாங்க அவங்க அந்த கேரக்டர். இப்போ அவங்களுக்கு அந்த லுக்கு வேணும். நான் அந்த மாதிரி ஒரு ராணி, ஒரு ஒரு துருக்கியிலேருந்து வந்த ஒரு பெண் அப்படின்னு காட்டணும்னா அந்த லுக்கு வேணும். அந்த லுக்கு வந்து நம்ம எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், தமிழ்நாட்டில் யாராவது இருக்காங்கன்னு கிடைக்கவே இல்லை. அவங்க வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்து அப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணி லுக் டெஸ்ட் பண்ணேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு எம்டியான இடம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ஒரு அழகிய உடல்வாக கொண்ட ஒரு கதை, ஒரு ஹீரோயின், ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறதுக்கு நிச்சயமாக தேவயானி சர்மா ஃபில் தட் ஸ்பேஸ். அவங்கள நிறைய கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வெரி கம்ஃபர்டபுள், வெரி குவாலிட்டி ஆர்டிஸ்ட், ரொம்ப குவாலிட்டியாக ஒர்க் பண்ணக்கூடிய வெரி கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட். அண்ட் நட்டி சார், ஃபைனலி நான் பகாசுரன் பண்ணுறப்ப நட்டி சார் கிட்ட சொல்லிட்டேன், நட்டி சார் நம்ம வந்து அடுத்த படம் வந்து ஒரு ஒர்க் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அடுத்த படம் நான் ஏதோ 3 படம் 3 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன் சார், நீங்கள் எப்படியாவது அதுக்குள்ளே வந்து பண்ணிட்டீங்க. நான் நட்டி சாருக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன் பகாசுரனில். நான் அப்பயே சொன்னேன் அதை, சார் மன்னிச்சிருங்க. நான் அதனால அப்பயே சொன்னேன், சார் நான் வந்து கண்டிப்பாக அடுத்த படம் வந்து நான் அதை காம்பன்சேட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு. அவர் எனக்கு அண்ணன் மாதிரி, கூட பிறந்தவர் மாதிரி. நான் ரொம்ப உரிமையாக பேசலாம், நட்டி அண்ணன் கூட என்ன வேணாலும் பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், டவுட்ஸ் கேட்கலாம். அப்போ நான் இவர்கிட்ட போயிட்டு, அண்ணா நீங்கள் வல்லாளமான ஏஐயில் வந்து ஒரு இமேஜ் பண்ணி கொண்டு போய் காட்டினேன், என்னடா எப்படி மாற்றி வச்சுருக்கேன் என்ன அப்படின்னாரு. ஆனால் அண்ணன் வந்து ஒரு தோரணையை வந்து கடைப்பிடிச்சார். சிவாஜி சார் ஒரு எப்படி ஒரு கம்பீரமாக இருப்பார், அந்த ட்ரெஸ் போட்டால் அந்த டைலாக் டெலிவரி சொல்கிறப்ப அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு தோரணையை வந்து எடுத்துக்கிட்டு அவர் டைலாக் டெலிவரி ஸ்பீடு, அவருக்கு பிடிச்ச ஒரு பெரிய ஆக்டர் இருக்கார் நம்ம தமிழ் சினிமாவில், சூப்பர் ஸ்டார். அவரோட பாடி லாங்குவேஜ், சிவாஜி சாரோட பாடி லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டு டைலாக் டெலிவரி சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கிட்டார். அது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்கன்னா, இந்த கேரக்டருக்கு வயசு 80ன்னு அப்படின்னா, 80 நான் படித்தேன் வல்லாளரை பற்றி. 80 வயசுலேயே அந்த மனுஷன் பேரரசா அப்படி தான் இருந்திருக்கான், சண்டை போட்டிருக்காண்டா 80 வயசில் போய் நம்ம இப்படியே பண்ணலாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அந்த கேரக்டருக்கு அவ்வளோ பெரிய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாரு. நிச்சயமாக நட்டி என்ன பண்ணியிருக்க ரோலில் இது வரைக்கும் நடிச்சிருக்காரு, அவர் கதாநாயகன் நடிச்சிருக்காரு, முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு, வில்லனாக பண்ணியிருக்காரு. இந்த கதாபாத்திரம் நட்டி அண்ணனோட லைஃப்பில் ஒரு பெரிய மணிமகுடமாக இருக்கும். அவர் அப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அந்த ரோலை. நாங்கள் வந்து ரிச்சர்ட் சார் ஹீரோ அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஈக்குவலான ஒரு கதாபாத்திரம் இன்னொரு ஹீரோ தான் நட்டி அண்ணன் இந்த படத்தில். ஆனால் எப்படி அவர் வந்து அது இவ்வளோ நாளாக வந்து தாங்கி பிடிச்சின்னு இருக்காரு தெரியல.